கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை புளியமரத்து பாளையத்தில் வாக்கு சேகரித்தார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த பகுதி எல்லாம் வறட்சி பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் வறட்சி பகுதி. இன்னைக்கு சகோதரர் உபேந்திராவே அமெரிக்கால இருந்து நம்ம கூட்டிட்டு வந்தோம். திரும்ப வாங்க, உள்ளூருக்கு வாங்க அப்படின்னு. உள்ளூர்ல இருக்கிறாங்க, அப்பா அம்மா எல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் தொழில் பண்றாங்க, வேலை பார்க்கறாங்க. ஆனா இளைஞர்கள் அதிகமா உள்ளூர்ல இல்லைங்க. காரணம் விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. அதனால்தான் நாங்கள் உங்கள் முன்னால் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வைத்திருக்கின்றோம். 1958 தடையாய்வு கொடுக்கக்கூடிய ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம். இதுக்கு மற்ற கட்சி நண்பர்கள் அது எப்படி முடியும்? திமுகவும் அதிமுகவும் நான் சொன்னதை எதிர்த்து பேசியிருக்கின்றார்கள். அதை எப்படி அண்ணாமலையால முடியும்? உங்களால முடியாது, என்னால முடியும். அது உங்களுக்கும் தெரியும். 10,000 கோடி ரூபாய் இதற்கு வேண்டும். 10,000 கோடி ரூபாய் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றிவிட்டால் நமக்கு எற்ற டிஎம்சி தண்ணி கிடைக்குதுங்கம்மா. எற்ற டிஎம்சி தண்ணி வந்தால்தான் நம்முடைய குளம் குட்டை வாக்கியெல்லாம் நப்பி நிலத்தடி நீரை உயர்த்த முடியும். அதனால் நிச்சயமாக இந்த முறை ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி காட்டுகின்றோம். மறுபடியும் இந்த பகுதியை பசுமையாக்கின்றோம். குறிப்பாக விவசாயத்திற்கு மறுபடியும் ஒரு முன்னுரிமை கொடுக்கிறோம்.